வணக்க மக்களே, நான் உங்கள் வெல் பையன் சிங்கப்பூர்லேருந்து. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் அந்த விஷயம் என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன்னா, சிங்கப்பூரில் ஹோலாந்த் வில்லேஜ் அப்படின்ற ஒரு எம்ஆர்டியில் இருக்கேன். எம்ஆர்டியில் இறங்கி இப்போ தான் போயிட்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட பார்சல் வாங்குறதுக்காண்டி போகும்போது இதெல்லாம் பார்த்தேன். அது அப்படியே வீடியோவே எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். ஹோலாந்த் வில்லேஜ் எம்ஆர்டிக்குள்ளாரையே வந்து பாருங்கள் எத்தனை கடை வச்சுருக்காங்கன்னு. உள்ளாரே ஏகப்பட்ட கடை, ஷாப்பு எல்லாமே இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா பீஸா கடை இருக்குது, சாங்கி வில்லேஜ்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கடை இருக்குது, ஓல்டு சாங்கி, முடி வெட்டுற கடை, மொபைல் கடை எல்லாமே உள்ளாரியே வச்சுருக்காங்க. இந்த எம்ஆர்டிக்குள்ளாரியே இருக்க முடி வெட்டுற கடை. இங்கே தம்பி கூட முடி வெட்டிட்டுருக்காரு பாருங்க. இது வந்து ஒரு ஜூஸ் கடை, இது வந்து ரீசார்ஜ் மொபைலு இது மட்டும் வாங்குறது, அது ஒரு கடை. இது பார்த்திங்கன்னா ஓல்டு ஜாங்கி, அந்த சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் வச்சுருப்பாங்க. ஓல்டு ஜாங்கின்னு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா செம்மையாக இருக்கும். நம்ம நேராக போகிறவங்க அங்கே லிஃப்ட் ஒன்று ஓப்பன் ஆக பாருங்க, அப்படியும் ஏறி மேலே போகலாம், இல்லைன்னா எக்ஸிலேட்டர் எடுத்தும் போகலாம். நான் இப்போ வந்து எக்ஸிலேட்டர் எடுத்து தான் வெளியில் போகிறேன். ஏன்னா அந்த லிஃப்ட் எடுத்து அது ரோட்டில் போய் தான் கனெக்ட் ஆகும், அதனால் இதில் போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸைட் ஏரியாச்சு மக்களே. சரி, நான் வரப்பே பார்த்தேன். ஏன்னா இது அண்டர் கிரவுண்ட் எம்ஆர்டி, அடியில் போகும்போது அடியில் தான் போவோம். வெதரில் பார்த்தேன், மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. வெளியில் போனால் தான் தெரியும் மழை பெஞ்சிருக்கா, பெஞ்சு முடிச்சிருச்சான்னு. இது ஃபுல்லுமே அண்டர் கிரவுண்ட் எம்ஆர்டி தான். வெளியில் வரல இருந்தாச்சு. வெளியில் வந்து ஒரே தண்ணியாக இருக்குது, மழை பெஞ்சிருக்கு மக்களே. பாருங்கள், பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இது வந்து எக்ஸட் பி. இப்போ நான் போகிறது வந்து ஹோலாந்த் வில்லேஜில் வந்து எக்ஸட் பி. வெளியில் வந்தோன்னா இதுதான் ஹோலாந்த் வில்லேஜோட வெளி தோற்றம். சைடில் சைனீஸ் கடையாக இருக்குது. இந்த ஏரியாவே பார்க்குறதுக்கே பயங்கரமாக ஒரு ஹைக்கானிக் பிளேஸ் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கே. ஏரியாவில் ஃபுல்லும் வெள்ளைக்காரங்க வந்து அதிகமாக அந்த போட்டு தான் இருக்காங்க. ஏகப்பட்ட இடத்துல இருக்காங்க, ஆனால் இந்த இடத்துல ஸ்பெஷலாக கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். எங்கள் வெளியில் பார்த்தாலே தெரியும், இதுதான் ஹோலாந்த் வில்லேஜ். இது ஒரு மாலு, அது இல்லாமல் இங்கிட்ட ஒரு ரோடு. இது பர்டிகுலராக இந்த ஏரியா வந்து ஒரு 24 ஹவர்ஸும் ஒரு கலகலப்பாக இருக்க ஏரியா மக்களே. பார்த்திங்கன்னா பார்ட்டி, டவுனு, என்ஜாய்மெண்ட்டு இதெல்லாம் இந்த ஏரியாவில் 24 ஹவர்ஸும் நடந்துகிட்டே இருக்கும். பாரு எல்லாமே இருக்கும். ஃபுட்பால் மேட்ச்லாம் நடந்துச்சுன்னா அந்த ஏரியாவே பயங்கர கலகலப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கவங்களாம் ஃபுட்பால் ரசிகர்கள்லாம் அதிகமாக இருக்காங்க. நம்ம ஊரில் கிரிக்கெட்டில் எப்படி ரசிக்கிறோமோ அது மட்டும் இங்கே ஃபுட்பால் ரசிகர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அந்த இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஷாப்பு, இது எல்லாமே ஷாப் கிடையாது, இது ஒரு பாரு. மக்கள் உட்காந்துருக்காங்க பாருங்கள் எல்லாம். இப்பயே மணி கிட்டத்தட்ட 10:30 ஆயிடுச்சு மக்களே. 10:30க்கே பாருங்கள் மக்கள் வந்து டெய்லி சுற்றிட்டு இருக்காங்க. சாட்டர்டே சண்டேனா இன்னும் பயங்கர கும்பலாக தான் இருக்கும். இப்போ இந்த போட்டு ரோடு பாருங்கள், இந்த போட்டு ஃபுல்லுமே ஏகப்பட்ட கடை இருக்குது. அங்கே வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நேராக தெரியுது பாருங்கள் மக்களே, அது வந்து ஹோலாந்த் வில்லேஜ் மாலுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய மால் மக்களே, அது செம்ம பெருசு. இப்போ கொஞ்சம் க்ளோசிங் டைம்னால ஏகப்பட்ட கடையெல்லாம் மூடியிருப்பாங்க. நான் அந்த மாலுக்குள்ளே தான் போய் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒரு தாண்டி போனால் அந்த போட்டு தான் என் ரூம், ஃப்ரெண்டோட ரூம் இருக்குது. ஹோலாந்த் வில்லேஜ் மால் இருப்பாங்க. ஏரியாவெலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் மக்களே. பாருங்க, பார்த்தாலே தெரியும். மாலுக்கு முன்னாடியே ஒரு பூனைக்குட்டி மட்டும் ஒரு பொம்மை போட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இது ஒரு வழி இருக்குது, இங்கிட்ட ஒரு வழி இருக்குது. ஏகப்பட்ட எக்ஸைட் வச்சுருக்காங்க மக்களே. எங்கிட்ட வேணாலும் பூந்து வரலாம். அப்படி தான் அந்த மாலோட அமைப்பே இருக்கும். இப்போ கொஞ்சம் டைமிங் முடிஞ்சனால எல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது இப்போ இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள், இது ஒரு மாலோட சென்டரில் வந்து ஓப்பன் பிளேஸ். இது எங்கள் மக்கள் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க பாருங்கள். இது ஜஸ்ட்டு அங்கே ஏதாச்சும் கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. எய்த்தாப்பில் ஒரு பில்டிங் தெரிய ஒரு காட்டுறேன் பாருங்கள். அந்த பில்டிங்கை பார்த்துக்கோங்க. நான் வெளியில் வந்து காட்டுறேன். நம்மளுக்கு மேலே எக்ஸிலேட்டர் எடுக்கணும். எக்ஸிலேட்டர் எடுத்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாலம் இருக்குது, அந்த பாலத்தை தாண்டினா தான் ஃப்ரண்ட் ரூமு.
அப்படி போனால் ரோடு சுற்றி போகிற மாட்டோம் இருக்கும். அதனால் இப்படி உள்ளார ஷார்ட்கட்டில் வந்து இப்படி மேலே போயிட்டுருக்கேன் மக்களே. மேலே வந்தாச்சு. தெரியும் பாருங்கள், இந்த பாருங்கள் முன்னாடி ஒரு ஃபேமிலி போயிட்டுருக்காங்க. அங்கே அப்படியே அந்த பாலம், அதுதான் பாலம். உள்ளார மால்குள்ளே கடை எல்லாமே க்ளோசிங் டைம் இல்லை, அதனால் கடையெல்லாம் எல்லாம் இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஒரு ஃபேமிலி போயிட்டுருக்காங்க. அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜை தாண்டினதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள், ஒரு வீடை காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடில் பார்த்திங்கன்னா அந்த வீடே வந்து பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் இருக்கும் மக்களே. அந்த வீடு அதிகமாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விவிஐபி அவங்க தான் இது மாட்ட வீடெல்லாம் வாங்கியிருப்பாங்க. நம்ம ஊர் ஆக்ட்ரஸ்ஸு எல்லாமே அந்த வீடை வாங்கியிருப்பாங்க. இந்த பாருங்க மக்களே, தான் ஹோலந்து வில்லேஜ். இப்போ நான் நடந்து வந்தது இப்படி சுற்றி தான் இப்படி வந்தேன் நான். இங்கே பாருங்கள், அந்த வீடை காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள் அந்த வீடு. பார்த்தா ஒரு லுக் லைக் பார்த்தா நம்ம அம்பானி வீடு மட்டுமே இருக்கும். பாருங்க இந்த வீட்டில் எப்பா பார்த்தோன்னே மிரண்டுட்ட மக்களே, அவ்வளோ பெருசு. மேலே வந்து ப்ளே கிரவுண்டு மக்களே, அந்த மேல் டாப்பில் உள்ளது. ஓகே மக்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.